வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பாட்டுக்கும் நமக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் உண்டு. பாட்டுக்கும் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் வாழ்க்கையில நடக்கிற பல சுவாரஸ்யங்களுக்கும் நமக்கு ஒரு லிங்க் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சில பாடல்கள் நம்மளை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திடும். அதுக்கு அந்த பாட்டினுடைய வரி காரணமா இருக்கலாம், அந்த பாட்டினுடைய காட்சி அமைப்பு காரணமா இருக்கலாம், அல்லது அந்த பாட்டினுடைய வரிகள் காரணம், ஸ்லாங் மொழி அப்படிங்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி ஒரு படம் சூரியகாந்தி அப்படின்னு முக்தா சீனிவாசன் ஐயா டைரக்ட் பண்ணின படம். ஜெயலலிதா ஒரு லீட் ரோல் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. முத்துராமன், ஜெயலலிதா, மேஜர் சுந்தரராஜன், நடிகை சாவித்ரி, மனோரமா, சோ, மௌலி அவர்கள் அப்படின்ட்டுலாம் நடிச்சிருந்த படம் தான் சூரியகாந்தி. இந்த படத்துல கவியரசு கண்ணதாசனே ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடுவார். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதான்னு டிஎம்எஸ் ஐயா பாடிய பாட்டு. எல்லா பாட்டுமே இந்த படத்தில் ரொம்ப நல்ல பாடல்கள், மிகப்பெரிய ஹிட்டு. இதில் ஒரு பாட்டு கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய இந்த பாட்டு, எம்எஸ்வி ஐயா அவர்கள் இசையமைத்த இந்த பாட்டு. இந்த பாட்டை பாடினது ஆச்சி மனோரமா. மனோரமா ஆச்சி அவர்கள் ஒரு அஷ்டாவதானின்னு தான் சொல்லணும், சகலகலா வள்ளி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு காமெடி ரோல் பண்ணுவாங்க, சீரியஸ் ரோல் பண்ணுவாங்க, காமெடியோடு சேர்ந்து குணச்சித்திர ரோல் பண்ணுவாங்க, குணச்சித்திரத்தோடு சேர்ந்து நொய்யின்னு புடுங்குற ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அசத்தக்கூடிய ஒரு மகா உன்னதமான நடிகை தான் மனோரமா ஆச்சி. அந்த மனோரமா ஆச்சி அவர்கள் குரல் வளம் மிக்கவர்கள். அவங்களுடைய டயலாக் டெலிவரி செட்டிநாட்டு பாஷையும் பேசுவாங்க, சின்ன கவுண்டர் மாதிரி படத்தில் கோயம்புத்தூர் பாஷையும் பேசுவாங்க. தில்லானா மூணாம்பல், ஜில் ரமாமணி கேரக்டர் நம்மளால் மறக்கவே முடியாது. இது மாதிரி பல படங்கள், பல கதாபாத்திரங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சூரியகாந்தி திரைப்படத்தில் ஒரு பிராமண பெண்மணியாக, அதாவது ஒரு மடிசார் கட்டிய ஒரு மாமி கேரக்டரில் மனோரமா நடிச்சிருப்பாங்க. அந்த மனோரமா ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை மனோரமாவே பாடினால் நல்லா இருக்கும் அப்படின்னு முக்தா சீனிவாசன், வாலி அவர்கள், எம்எஸ்வி அவர்கள் எல்லாமே யோகவித்த மனசோட சொல்ல, ஐயோயோ அவங்க பாடினாதாங்க இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு வந்த அந்த பாட்டு தான் என்னை எப்போதுமே உற்சாகமாக வச்சிருக்க ஒரு பாட்டு. வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய ஒரு ஜாலியான, ஒரு கிண்டலான, ஒரு ஜோவியலான பாட்டு. மனோரமாவுடைய வாய்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தெரியாதோ நோக்கு தெரியாதோ, ஞாபகம் இருக்கா பாட்டு? வாலி அவர்கள் பிராமண பாஷையிலேயே எழுதியிருப்பார். தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் முன்னு தெரியாதோ. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் முன்னு தெரியாதோ. மிருதங்கமும் தபேலாவும் சுமாரி விளையாண்டுட்டு இருக்கும் அந்த பாட்டுல. என்ன அப்பா அப்பா ஆத்துக்குள்ளே 1000 இருக்கு, காதல் ஆரம்பிக்கும் நேரம் முதல் நாடகம் இருக்கு. இந்த சீன் வரும்போது அங்க சசிகுமார், பழைய நடிகர் சசிகுமாரும் அங்க இருக்கிற ஒரு பெண்ணும் காதலிக்கிறது, லெட்டர் கொடுக்கறது, அயன் பண்றது, அப்படி துணி எரிஞ்சு போயிடுறது, அதுக்கப்புறம் கட் பண்ணினாக்கா அவங்க வெளியில ஒரு இடத்துல பாடுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகா காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அவா அவா ஆத்துக்குள்ளே 1000 இருக்கும், காதல் ஆரம்பிக்கும் நேரம் முதல் நாடகம் இருக்கும். தானா சிரிப்பா அவ தனியா நடப்பா அப்படின்னு மனோரமா இந்த வீட்டுக்குள்ளார இருந்துட்டு சிஐடி சகுந்தலா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை பாடுவாங்க. அப்ப வெளியில அந்த காதலிக்கிற பெண் சசிகுமாரோடைய அந்த காதலி அப்படி நடந்து வருவாங்க. தானா சிரிப்பா அவ தனியா நடப்பா, ஏதோ நினைப்பா சும்மா பேசிண்டே இருப்பா. எப்படி பாருங்க, தானா சிரிப்பா அவ தனியா நடப்பா, ஏதோ ஒரு நினப்புல சும்மா பேசிக்கிட்டே இருப்பா. யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் அப்படின்னே தெரியாம. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் முன்னு தெரியாதோ.
கோயிலில் சந்திப்பாங்கல்ல, இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக சந்திச்சிடுறாங்க. அந்த காலத்தில் காதலன் காதலிலாம் கோயிலுக்கு வர வெள்ளிக்கிழமை கோயிலில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சந்திக்கிற காலம்தான் இந்த படம் வந்த சமயத்துலலாம் இருந்துச்சு. இதற்கு அடுத்த கட்டமாக என்னுடைய டீன் பருவங்கள்லையும் அப்படி கோயிலில் சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால பூஜைக்காக போறவ போலாம்பல போவா, அங்க பூஜை தேடி பொம்மை நாட்டி நேரத்தில் வருவா. இப்படி கோயில் சீனும் காமிப்பாங்க. பூஜைக்காக போறவா போல் ஆம்பல போவா, அங்க பூஜை தேடி பொம்மை நாட்டி நேரத்தில் வருவா. இங்கே வீட்டுக்குள்ளார சோவும் மௌலியும் இருப்பாங்களா, மௌலியை ஒரு கடவுள் மாதிரி ஒரு சிலை மாதிரி அப்படியே உட்கார வச்சிருவார் சோ. அந்த தேங்காய் எடுத்து மௌலியோட மண்டையை உடைச்சி நைவேத்தியம் பண்ணுவார். அப்ப சாமிய கண்டாளா அவ பூஜைய கண்டாளா, சாமிய கண்டாளா அவ பூஜைய கண்டாளா, வந்த மூர்த்திய கண்டாளா பையன் மூஞ்சிய கண்டாளா. சாமிய கண்டாளா அவ பூஜைய கண்டாளா, சாமிய கண்டாளா அவ பூஜைய கண்டாளா, வந்த மூர்த்திய கண்டாளா பையன் மூஞ்சிய கண்டாளா. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் முன்னு தெரியாதோ அப்படின்ன உடனே அடுத்த காட்சியில பாத்தீங்கன்னாக்க மவுண்ட் ரோடுல ஒரு பெரிய பேனர் வச்சிருப்பாங்க. பார்த்தா பொன்னூஞ்சல், சிவாஜி கணேசனுடைய பொன்னூஞ்சல் வந்த சமயம் போல இருக்கு. அந்த பொன்னூஞ்சல் பேனரை படமாக்கியிருப்பாங்க. சிவாஜியும் உஷானந்தினியும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட், ஒரு அப்படி ஒரு பேனர்லாம் இருக்கும், பொன்னூஞ்சல் பேனர். அதுக்கப்புறம் பொன் வண்டு அப்படின்னு இவங்க படம், ஜெய்சங்கர் சார் நடித்த படம் அது. அந்த படத்தில் இருக்கிற ஒரு சீனில் அப்படியே காதலியோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதையும் அதையும் இதையும் அதையும் அப்படி க்ளோஸ்அப்பில் அப்படி காமிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தாப்புல திரும்ப வீட்டில் மாமி, மனோரமா மாமி, அவங்க மனோரமா ஆச்சி, இங்கே மனோரமா மாமி. அவங்க உடனே படத்தை பார்த்து பட்ட பாடு நடத்தி பார்க்கிறான், சினிமா படத்தை பார்த்து பட்ட பாடு நடத்தி பார்க்கிறான், அவ பழைய கால டூயட் பாட்டை பாடி பார்க்கிற. பழைய பாட்டு, காதல் பாட்டு. மனமோகனாங்க அனங்க வாடுதே கனவிலும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை, பழைய பாட்டு, அந்த காலத்து பாகவதர் பாட்டு. அப்படி பாடி அப்படி ஒரு பாடி முடிச்சிட்டு தரையில் ஊருளுரா அவன் தலைய தடவுறான், இவ தரையில் ஊருளுரா அவன் தலைய தடவுறான், அறையில் நடப்பத அவ அம்பலமாக்குறா. தரையில் ஊருளுரா அவன் தலைய தடவுறான், இவ தரையில் ஊருளுரா அவன் தலைய தடவுறான், அறையில் நடப்பத அவ அம்பலமாக்குறா. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் முன்னு தெரியாதோ. எம்எஸ்வி அவர்கள் இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு குதூகலமான ஜாலியான இசை. வாலி ஐயாவும் சும்மா விட்டுல. இந்த மாதிரி வாலி ஐயாவுக்கு இப்படியான ஒரு பிராமின் ஸ்லாங்ல பாட்டு எழுதுறதுனாக்கா அது ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவாரு. இந்த படத்திலையும் அப்படித்தானே எழுதியிருப்பாரு, பாமா விஜயத்திலையும் கூட. இதுல சாரி எதிர்நீச்சல் படத்துல கூட ஸ்ரீகாந்துக்கும் அவங்களுக்கும் அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா அவ ஆத்துக்காரர் குஞ்சுறத கேட்டேலா அப்படின்னு அது வேற. இது மனோரமா ஆட்சி பாடுறாங்க. ஒரு ஜாலியா குதூகலமா காதலை கேலி செய்யற மாதிரி சினிமா சிந்தனைகளோட இருக்கிற அந்த இது. ஏன்னா சினிமா பைத்தியம்னே முக்தா சீனிவாசன் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு படம் சூரியகாந்தி. அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான பாட்டு, அற்புதமான குரலோட பிரமாதமாக பாடியிருப்பாங்க மனோரமா ஆச்சி. இந்த பாட்டு என்னோட டிராவல் ஆகிட்டே இருக்கிற ஒரு பாட்டில் இதுவும் ஒன்று. இந்த பாட்டு இதை பற்றின இன்னும் ஒரு சுவாரஸ்யம் ஒன்று இருக்குது. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். வணக்கம்.